ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா GitHub. ஸோ ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக GitHub பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா அவசியமாக GitHub பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா GitHub வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கூட, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் GitHub வச்சு நீங்கள் ஐடி ஜாப் எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், ப்ளஸ் ஐடி கம்பெனிஸில் இந்த GitHub எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, அந்த மாதிரியான GitHub பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இந்த GitHub வீடியோ மூலிமா நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1% இது கண்டிப்பாக பெட்டராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐடியில் டெவலப்மெண்ட் சைடோ இல்லை கோடிங் சைடு ரிலேட்டடாக ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு GitHub பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி GitHubனா என்ன, GitHubல என்னென்ன விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணணுங்கிற விஷயமே யாருக்கும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு GitHubனா என்னன்னு பார்த்தோம். எதுக்காக நீங்கள் GitHub தெரிஞ்சுக்கணும்னு, நீங்கள் டெவலப்பர் ஆகணும் இல்லை இப்போ ஜாவா பைத்தான் என்ன படிச்சிருந்தாலுமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கரெக்டுங்களா? ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், சீனியர் டெவலப்பர், டீம் லீடு, ஜூனியர் டெவலப்பர், அசோசியேட் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை பிரித்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த பிரித்து ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறது, இல்லை இவங்களுக்கு இந்தந்த விஷயம், அந்த ட்ரீ கான்செப்ட், இவங்களுக்கு இந்தந்த விஷயம் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒன் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா GitHub. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியில் ஒரு கோடை புல் பண்ணுறதுக்கோ புஷ் பண்ணுறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா GitHub, ஓகேங்களா? அதனால் ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பமே உங்கள்கிட்ட GitHub தெரியும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் GitHub பற்றின ஒரு கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரியாக்டோ இல்லை பேக்கெண்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங்கோ இல்லை பைத்தனோட ஃப்ரேம் ஒர்க் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி GitHub பற்றின ஒரு ஓன் டெக்னாலஜி மாதிரி இதை படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி GitHubல எப்படி ஒரு கோடை போடுறது, எப்படி ஒரு கோடை புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, எப்படி GitHubல ப்ராஜெக்டை போட்டு வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தனியாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவில் எஸ்பெஷலி ஃபார் பார்த்தீங்கன்னா ஜாப் எடுக்கிறதுக்கு எந்த விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதை மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட மூலிமா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட ரெஸ்யூமில் GitHub எனக்கு தெரியும் நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப பெரிய ஆர்டர் அட்வான்டேஜ், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் GitHub தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறப்பையும் நான் அதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு வாயில் சொல்கிறத தாண்டி உங்களோட கோடை இன்டர்வியூட்ட ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா GitHub. ஏன்னா ஐடி கம்பெனிஸில் எல்லாருமே யூஸ் பண்ணனா கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவரும் GitHub பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருப்பாரு. நீங்களும் அதே பிளாட்ஃபார்மில் உங்களோட கோடிங்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவரால் ஈஸியாக உங்களோட கோடிங்கை பார்த்துக்க முடியும். ஓகே, இவர் இதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு, உங்களோட ஐடி என்னன்னு சொல்லுங்கப்பா மாதிரி உங்களோட ஐடி பர்சனையாக போட்டு உங்களோட ப்ராஜெக்டை மொத்தத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்பார். அது மூலிமா அவருக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த ப்ரொஃபைலோட ப்ராஜெக்டை அவர் வியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு, உங்கள்கிட்ட சும்மா பேசல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களோட ப்ராஜெக்டை பார்க்கணும்னாலும் பார்ப்பார். அதனால் உங்களோட ரெஸ்யூமில் GitHub இருக்கிறது, GitHub லிங்க் இருக்கிறது ரொம்ப அவசியம். GitHub லிங்கை போடணும்னா முதல் நீங்கள் GitHubல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு GitHubல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு GitHubோட இம்பார்ட்டன்ஸ் நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ GitHubல ஒரு ப்ரொஃபைலை எப்படி செட்டப் பண்ணுறது, GitHubனா எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சிம்பிளாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் GitHubனா GITHUB அப்படின்னு போட்டாவே github.comனு உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் github.com போய் என்டர் அடிச்சிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ GitHub அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும், கீழே சைன் இன் ஆர் சைன் அப்னு இருக்கும். நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்குங்க. ஸோ மேலே போய் சைன் அப் கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு GitHubனு இப்படி தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மெயில் ஐடியில் உங்களோட GitHubை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுத்துங்க. மோஸ்ட்லி உங்களோட ரெஸ்யூமுக்கோ ஜாபுக்கோ எந்த மெயில் ஐடி கொடுத்துட்ருக்கீங்களோ அந்த மெயிலே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ hrnaveen@gmail.com தான் நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி, அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கிரியேட் பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன நேமில் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி கேட்கும். இந்த நேமை ரொம்ப ஃபன்னியாக வைக்காமல் ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு எப்படி வைக்கிறேன் அப்படின்னா HR அல்லாமல் கோட் போட்டு HR நவீன் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த பேர் ஆக்சுவலி அவைலபிள் இருக்க போல் அவைலபிள்னு காட்டுது. இப்போ HAVIN மட்டும் போடுறேன், பாருங்கள் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. ஸோ உங்களோட பேர் அவைலபிள்னா கோடு போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு உங்களோட டேட்டா பர்த்தில் சின்ன விஷயங்கள் வர மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி பார்த்துங்க. சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பேரோ இல்லை அந்த மாதிரி ஃபன்னியாக வைக்காமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் ரொம்ப முக்கியம். இந்த 3 கொடுத்து கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆனோடனே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு GitHub அக்கௌண்ட்
அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிரும். ஒரு என்டர் கோட் கேட்குது. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடியன் ஸ்கூல். ஸோ உங்களோட கரியரை டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ண நினைக்கிறேன், ஓடியன் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இப்போ அப்கமிங் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகும், நிறைய பேர் எடுத்து படிச்சுட்டு இருக்க விஷயம் டேட்டா சயின்ஸ் தான். பிகாஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லாமல் டேட்டா சயின்ஸ்க்கு இப்போ டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கோர்ஸஸே வந்துருச்சு. அந்த அளவுக்கு டேட்டா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இப்போ இருக்க டைமில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டேட்டா சயின்ஸை நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வித் 10 கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவோட நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்கூல் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் ஓடியன் ஸ்கூலில் உங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாமல் அதை தாண்டி இன்டர்வியூக்கு தேவையான ரெஸ்யூம் பில்டிங், ஆப்டிடியூட், இந்த மாதிரி மற்ற சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா 25 நவம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு டெமோ செக்ஷன் கூட புக் பண்ணி எப்படி இருக்க போகுது, கிளாஸஸ் எல்லாமே என்ன மாதிரி எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டேட்டா சயின்ஸ் பற்றின உங்களுக்கு கரியர் இருக்குமா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டுமே எக்ஸ்பர்ட்டோட கேட்டு உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 500+ கம்பெனிஸோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 10+ கேரண்டீட் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிக்கலனாலும் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பாலிசிஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ ஓடியன் ஸ்கூலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களோட டெமோ செக்ஷனை புக் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் உங்களால் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். ஜஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டாக டீச்சரால் எதுவுமே இல்லையான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் இல்லை படித்து முடிச்சிட்டிங்கன்னா என்னையே கொடுத்துருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நான் பார்ட் டைம் MBA படிச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்து இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ GitHub பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் பெய்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை இதாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்துங்க. பெய்ட் வெர்ஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு GitHub ப்ரொஃபைல் செட்டப் ஆகிடும். இந்த விஷயம்லாம் செட்டப் ஆனோடனே உங்களுக்கு GitHub இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன விஷயம்னா இங்கே பாருங்கள், கிரியேட் ரெபாசிட்டரினா உங்களோட கோடை போட்டு வச்சுக்கிறது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டு இந்த இடத்துல டைட்டில் பேர் கேட்கும். ரெபாசிட்டரி நேம், டைட்டில் நேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ்னு காட்டுது. ஸோ இப்போ நான் இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா சிம்பிளாக உங்களோட ரெஸ்யூமில் ப்ராஜெக்டோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ப்ராஜெக்டோட டைட்டில் நேம் என்னமோ அதை இங்கே கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குமோ அதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல பப்ளிக் ஆர் ப்ரைவேட்னு இருக்கும். நீங்கள் இப்போ தான் கொஞ்சமாக போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ரைவேட் போடுங்க. அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் போட்டுங்க. போட்டுட்டு கிரியேட் ரெபாசிட்டரின்னு மற்ற செட்டப்லாம் முடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகிக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு உங்களோட கோட் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக GitHub எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். GitHubங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். பட் இந்த GitHubல நீங்கள் ஒரு விஷயத்தை புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் Git அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கணும். அந்த Git மூலிமா தான் கோடை பார்த்தீங்கன்னா GitHubக்கு புஷ் பண்ண முடியும். GitHub பார்த்தீங்கன்னா புல் பண்ணிக்கும். புல் அண்ட் புஷ்ன்னு 2 இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கம்ப்ளீட்டாக Gitே நீங்கள் செட்டப் பண்ணணும். ஜஸ்ட் நான் GitHubல என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டை போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமில் இருக்க ப்ராஜெக்ட்டை போட்டு வைக்கிற மூலிமா இந்தான்னு சொல்லி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க யாராச்சும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சும்மா ஒரு ப்ராஜெக்ட் பேர் கிரியேட் பண்ணி வச்சேன்னா அது பாருங்க, இங்கே காட்டுது பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட GitHubல நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் என்னென்ன ஆஃப்லைனில் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் ரைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா GitHubல சிம்பிளான ஒரு பேசிக் ப்ரொஃபைல் செட்டப். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் மெயின் விஷயம் GitHubல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் ஒரு நாளும் நீங்கள் கோடிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறத ஈஸியாக உங்களோட ஆக்டிவை வச்சே பார்த்து இந்தான்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க, நான் டெய்லியும் கோட் அடிச்சு பார்ப்பேங்க, டெய்லியும் படிப்பீங்க. பட் நீங்கள் டெய்லியும் படிக்கிறத எப்படி இன்டர்வியூ இருக்கோ இல்லை எப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் ஆப்போசிட்டில் இருக்க HR இருக்கோ யாரோ ஒருத்தர் தெரிவிக்கணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபாக இருக்க வெப்சைட் மூலிமா தெரிய வைக்கிறீங்க அப்படின்னா தான் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிம்பிளாக GitHubக்கு ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. மேலே போய் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் டாட்டடாக இருந்தான்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த நாளில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு வரும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th அக்டோபர் நான் 2 விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு கேட்டது. அதாவது சிம்பிளாக நான் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணதே உள்ள ஆக்டிவாக இருக்கேன்னு கேட்டது. இந்த மாதிரி நீங்கள் டேயில் பார்த்தீங்கன்னா கோட் போட்டு வச்சு வர இந்த இடத்துல டாட்டட் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை உங்களோட GitHub ப்ரொஃபைலை பார்க்குறப்பே தெரிஞ்சுப்பாங்க. அதனால் ரெகுலராக ஒர்க் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஷோ பண்ணுற மூலிமா ஓகே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு, இவ்வளோ ப்ராஜெக்ட் போட்டுருக்காருன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு ஜாப் கிடைக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ரெகுலராக
ஆக்டிவாக இருங்க. ரெகுலராக நீங்கள் சின்ன சின்னதாக உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுற கோடை இதில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ண ஒரு 15 நாள் ஆகுது, ஒரு 30 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளும் பண்ணுற அந்த கோடிங்கை எண்ட் ஆஃப் த டே முடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுட்டு வரும். அது மூலிமா இந்த இடத்துல டாட்டடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு மாதம் 2 மாதம் எண்டில் பார்க்குறப்ப நிறைய டேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். அது இம்ப்ரெசிவாக இருக்கும். இதுவும் நீங்கள் மெயினாக GitHubல உள்ள வரீங்கன்னா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ GitHubல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பேசிக் செட்டப்பை நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் GitHub இருக்கும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டை போட்டு வச்சு ஷோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ரொஃபைலில் உங்களோட ப்ரொஃபைல்லே காமிச்சிரும் நீங்கள் எவ்வளோ நாள் ஆக்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இந்த விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டீட்டெயில் வீடியோ பாருங்கள். இந்த 2 விஷயம் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக GitHub ஆஃபர் பண்ணுற விஷயம் தான் ஸ்டூடெண்ட் GitHub பேக்கேஜ். ஸோ அது மூலிமா என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கேன்வாவோட 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஹோஸ்டிங், நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் GitHubலேருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா GitHubோட இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் பேக் தான் பார்த்தீங்கன்னா அதோட பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் பேக்குன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் தனியாக ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பேக்குக்கு GitHubலேருந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க கட்டும், நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. விசுவல் ஸ்டுடியோ சைட் ஆகட்டும், ப்ளஸ் அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப்பர்ஸ் தேவையான டூல் ஆகட்டும், டேட்டா சயின்ஸுக்கு, மொபைல் ஆப் டெவலப்பருக்கு என்னென்ன தேவையோ, அந்த விர்ச்சுவல் ஈவென்ட் கிட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா GitHub ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கேஜ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஐடி கார்டில் சம்திங் நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களால் இந்த பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணி நிறைய விஷயத்தை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு GitHubோட ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு GitHubல சின்னதாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜே இல்லாமல் இருந்தாலும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக கம்பெனிஸில் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் அது மூலிமா தான் ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலிமா தான் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அதில் பில்ட் பண்ணுற மூலிமா HR பார்த்தீங்கன்னா பார்த்து ஓகே இவர் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காராங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ரூஃபாக நிரூபிக்கணும்னா GitHub மூலிமா நிரூபிக்கலாம். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி உங்களோட கோடிங் எல்லாத்தையும் ஜஸ்ட் பேப்பராக ரெஸ்யூமில் போட்டு வைக்கிறத தாண்டி இந்த மாதிரி கோடிங்கை தெரிவிக்கணும்னா இப்படி தெரிவிக்கலாம். ஸோ இது மூலிமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறப்ப கூட உங்களோட GitHub ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு GitHub ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கோடிங் போட்டிருக்காரு, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் ஒரு கொஷின் கேட்டு ஜாபே கொடுத்தாங்க. இத்தனைக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ப்ளேஸ் ஆனது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் GitHub. ஸோ மறக்காமல் டெவலப்பராக இருக்க ஒருத்தருமே யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.